மசிலோட லேயர்ல இருந்து நம்ம போனை கட் பண்ணி அதோட எண்ட்ல இருந்து நம்ம வந்து ஸ்மூத்தா ரவுண்ட் ஷேப்ல நம்ம இன்வெர்ட் பண்ணி நம்ம ப்ராசஸ் ஃபிட்டிங்காக நம்ம அந்த ஸ்டெம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். So gluteal amputation, a rapid emergency amputation where all tissues are cut at the same level in one step without layered closure. So இது open amputation, gluteal amputation இன்னொரு பேர் என்ன open amputation. So அதுதான் லைஃப் த்ரெட்னிங் காக நம்ம பண்ணக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸ்லயும் ஓப்பன் ஆம்பிடேஷன்ஸ் தான் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஏன்னா அது ஓப்பன் பண்ணி இன்ஃபெக்ஷன்ஸோ வேற ஏதாவது ட்ராமாக்கள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நம்ம வந்து அடுத்த கண்டிஷன் அடுத்த ஜாயின்ட்ஸுக்கு மூவ் ஆகக்கூடாது. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணி சலைன் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி முடிச்சிடணும். அதுக்காக நம்ம பண்றோம். ஸோ இப்போ வந்து delayed primary closure definition. So the wound is left open initially and sutured later once. The infection, swelling and tissue availability is managed. Commonly used when there is a high risk of infection or when the tissue is need to time to recovery. So இப்போ வந்து நம்ம wound வந்து நம்ம கன்சோல் பண்ணி நம்ம வந்து prescribe பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஓப்பன் ஆம்பிடேஷன்ஸ்ல. ஏன் இதை பண்றோம்னா wound வந்து நம்ம ப்ரிசர்வ்டா வச்சு அதுல இன்ஃபெக்ஷன் பரவக்கூடாது, வேற எந்த ரிஸ்கான இன்ஃபெக்ஷன்ஸும் நம்ம வந்துடக்கூடாது, அக்கர் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம அந்த wound வந்து இது பண்றோம். ஸோ பிசியாலஜிக்கலா இதுக்கு என்ன யூஸ்னா ரெடியூஸ் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க், பெட்டர் ஹீலிங்க்கு, அதே மாதிரி ஸ்பிளிண்ட் யூஸ் பண்றதுக்காக ஸ்கின் திக்கனிங் கிராஃப்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப டைமிங் எடுத்து நம்ம பண்றோம் ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணி அதை விட்டு நம்ம wound க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூஸ் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். எவ்வளோ டிஷ்யூஸ் நம்ம வேணுமோ, ஏன்னா ஹீல் பண்ணிட்டே இருக்கும், க்ளீன் பண்ணிட்டே இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு க்ளீனிங் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூஸ் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஸோ பெட்டர் ஃபார் ஹீலிங் இன் ஸ்வாலன் டிஷ்யூஸ். ஹீல் ஆக எப்படி ஹீல் ஆகும்னா நம்ம ஸ்வெல்லிங் அக்கர் ஆகிற டிஷ்யூஸ்ல வந்து நார்மலாகவே ஹீல் ஆக ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிரும் நம்ம கிளீனிங்ல. அதே மாதிரி thin layer of skin including the epidermis and the part of the dermis is taken from the donor side, thigh and placed over the amputation wound to promote healing. So skin flap, அதாவது ஸ்கின் ஃபிளாப்ஸ்னா தையில் நடந்துச்சுன்னா தை ஷோல்டர்ல எந்த மசில் பல்கியா இருக்கோ அந்த மசிலுக்கு ஸ்கின் ஃபிளாப் எடுத்து எந்த இடத்துல ஆம்பிடேஷன் பண்றோமோ அந்த ஆம்பிடேஷன்ல வச்சோம்னா ஹீலிங்காக ப்ரொமோட் பண்ணும். குட் ஸ்கின் வந்து ஹீலிங்காக நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இதோட பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ப்ரொவைட் ஸ்கின் கவரேஜ் அண்ட் லார்ஜர் wounds. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ஓப்பன் ஆம்பிடேஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஓப்பன் ஆம்பிடேஷன்ல பண்ணாலும் நம்ம க்ளோஸ்ட் ஆம்பிடேஷன் பண்ணுவோம். ஏன்னா ஓப்பன்லேயே வச்சுட்டு இருக்க முடியாது, நம்ம க்ளோஸ் பண்ணாதான் அடுத்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு எது போகாம அவங்களோட ஃபங்க்ஷனல் எபிலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் என்னன்னா ஓப்பன் ஆம்பிடேஷன் வந்து க்ளோஸ் ஆம்பிடேஷன் பண்ணுவோம். Definitely, a surgical correction of the stump is to improve healing, function and prosthetic fit. ஸோ ஓப்பன் பண்ணி இருக்கிற டிஷ்யூஸை சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணுவோம். ஸ்டம்ப் என்ன நமக்கு எந்த லெவலில் ஸ்டம்ப் தேவை, எந்த மாதிரி தேவைன்றத சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணுவோம். பிசியோலஜிக்கல் யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ரிமூவ்ஸ் இன்ஃபெக்டட் அண்ட் நெக்ரோட்டிக் டிஷ்யூ. நெக்ரோட்டிக் டிஷ்யூஸையும் இன்ஃபெக்டட் டிஷ்யூஸையும் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ரீஆம்பிடேட் பண்ணுவோம். எந்த லெவலில் நமக்கு தேவையோ அந்த லெவலில் மட்டும் நம்ம ஆம்பிடேட் பண்ணுவோம். அதோட இப்போ ஆம்பிடேஷன்ஸ் எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம், எப்படி பண்றோம், என்ன பிரின்சிபல்ல பண்றோம், ஓப்பன் ஆம்பிடேஷன்ஸ்னா என்ன, க்ளோஸ்ட் ஆம்பிடேஷன்ஸ்னா என்ன, ஸோ இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஆம்பிடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.